राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युतपदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्पतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கோவில்கள்ல அர்ச்சாவதார மூர்த்தியா நமக்காக இருக்கான். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் ஓடுவரோ அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். ஒரு வேடுவன் இருக்கான் அப்படின்னா கண்ணெதிர்க்க கிடைக்கிற முயலை அழகா வேட்டையாடணும். அதை விட்டுவிட்டு காக்கையை துரத்திட்டு போனா முடியாது. அதுபோல கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பிரத்யக்ஷ பிரம்ம ரூபம் அப்படின்னா கோவில்கள் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தி. பரமபதத்தில் இருக்கக்கூடிய நாராயணனுக்கும் கோவில்கள்ல இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்திக்கும் பேதமே கிடையாது. சரியா வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நாராயண ரூபத்தை காட்டிலும் ரொம்ப சௌலபியம், எளிமை. நம்மளுடைய ஸ்தோத்திரங்கள், நம்ம கொடுக்கிற பழங்கள், நம்ம கொடுக்கிற வஸ்திரங்கள், நம்ம கொடுக்கிற பூக்கள் இதெல்லாம் ஆசையோட சாதிக்கிறது ஆச்சரியமா கோவில்கள் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தி தான். பெரியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார் இவர்கள்லாம் அர்ச்சாவதார மூர்த்திக்கு தானே புஷ்ப கைங்கரியம் பண்ணா. பெரியாழ்வார் வடபத்திர சாயிக்கு தான் அழகா புஷ்ப கைங்கரியம் பண்ணார். தொண்டரடி பொடியாழ்வார் ஸ்ரீரங்கராஜனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணார். திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதனுடையதான மதில் சுவர் கைங்கரியம் பண்ணார். அப்ப பெரியவா அத்தனை பேருமே அர்ச்சாவதார மூர்த்தியின் இடத்துல அப்படி ஒரு ஈடுபாடோட இருக்கா. ஆண்டாள் நாச்சியார் அவளும் தான் சூடி களைந்த மாலைய அர்ச்சாவதார மூர்த்திக்கு தானே கொடுத்தா. திருப்பார்கடல் நாதனுக்கோ இல்லைன்னு சொன்னா வைகுண்டநாதனுக்கோ கொடுக்கல. ஆண்டாள் திருப்பாவை பாடினது எல்லாமே பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூரை பிருந்தாவனமா பாவிச்சுண்டு வடபெரும் கோயிலாவுடைய அந்த திருமாளிகையா நந்தகோபர் திருமாளிகையா பாவிச்சுண்டு வடபத்திரசாயிய கண்ணனா பாவிச்சுண்டு தானே பாடுறாள். அப்ப அவ்வளவு வசதி. மாலிருஞ்சோலை நம்பிக்கு 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்தேன் அப்படின்ற ஆண்டாள். இத்தனையும் ஆண்டாள் சொல்றது எல்லாமே பார்த்தோம்னா அர்ச்சாவதார மூர்த்திக்கு தான். அப்ப அர்ச்சாவதார மூர்த்தி ஏற்றம் நம்ம நன்னா பார்க்கலாம், நிறுத்தி நிதானமா பார்க்கலாம். நம்ம எப்ப பார்த்தாலும் அந்த மூர்த்தியினுடைய சௌலபியம் அப்படியேதான் இருக்கும். திருமழிசை ஆழ்வார்லாம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை அழிச்சுண்டு போனார் அப்படின்னு ஸ்தல புராணத்துல வாசிக்கிறோம். அர்ச்சாவதார மூர்த்தி தானே. சரியா? அந்த அர்ச்சாவதார மூர்த்தியின் இடத்துல நமக்கு எத்தனைக்கெத்தனை ஸ்ரத்த கூடுறதோ, நம்பிக்கை கூடுறதோ அத்தனைக்கத்தனை அந்த அர்ச்சாவதார மூர்த்தி சத்தியமான பிரம்மம் அப்படின்னு புரியும். அர்ச்சாவதார மூர்த்தி கிட்டதானே சுவாமி ஆள வந்தார், சரணாகதி பண்றார். நம் ராமானுஜரை சம்பிரதாயத்துக்கு தாரும்னு வரதராஜன் இடத்துல அப்ப நடத்தி கொடுக்கிறான் இல்லையா? அர்ச்சாவதார மூர்த்தி நம்முடைய பிரார்த்தனைகளை செவி கொடுத்து கேட்கிறார். அர்ச்சாவதார மூர்த்தி கிட்டதானே திருக்கட்சி நம்பிகள் அவ்வளவு அழகா பேசுறார். அப்ப கோவில்கள்ல இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தி பேசும் தெய்வங்கள், வெறும் சிலை கிடையாது. அது சிலையா தெரியறதும் தெய்வமா தெரியறதும் அவரவருடைய பக்குவம், நம்பிக்கை, ஸ்ரத்தை, பக்தி, குரு கிருபை இதை பொறுத்துத்தான் அமையறது. சுவாமி ராமானுஜர் இந்த அர்ச்சாவதார மூர்த்தி சத்தியம் அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காகவே திவ்ய தேச யாத்திரை போறார். யதிராஜர் ராமானுஜர்லாம் திவ்ய தேச யாத்திரை போகணும்னு அவசியம் உண்டு. ஆழ்வார்கள்லாம் திவ்ய தேச யாத்திரை போகணும்னு அவசியம் உண்டா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா அவள்லாம் ஹிருதயத்துக்குள்ளேயே சுவாமியை பார்க்கிறா.
இருந்தாலும் லோகத்தில் இருக்கக்கூடிய பாமர ஜனங்களுக்கு அந்த அர்ச்சாவதார மூர்த்தியினுடைய பலம் தெரியணும். அப்பதான் அந்த ஜனங்கள் நித்தியம் போய் பெருமாளை சேவிப்பா, அழகா உற்சவத்துல கலந்துப்பா, எல்லாம் அனுபவிப்பா. அதனாலதான் ராமானுஜர் ஜோரா திவ்ய தேச யாத்திரை போறார். ராமானுஜர் கூடவே அழகா முதலே ஆண்டான் கூறத்தாழ்வான் எம்பார் கோவிந்தர் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், இப்படி நிறைய சிஷ்யர்கள் ஆனந்தமா ராமானுஜரோட திவ்ய தேச யாத்திரை. திருப்புல்லானி திவ்ய தேசம் சேவிச்சு அழகா பத்மாசினி தாயாரெல்லாம் சேவிச்சுட்டு, ஆதி ஜெகநாதரை சேவிச்சு, தர்பசேன ராமனை சேவிச்சு, தசரதர் பூஜை பண்ண அழகான கிருஷ்ணனையும் சேவிச்சு, சேதுக்கரையும் சேவிச்சு, ராமருடைய பாலத்தையும் சேவிச்சுட்டு ஆனந்தமா அதே தியானத்தோட சுவாமி ராமானுஜர் அப்படி நடந்து நடந்து போற. ஸ்ரீரங்கத்திலேந்து நடந்து நடந்து இத்தனை திவ்ய தேசங்கள் வந்திருக்கார். சமுத்திரக்கரையுடைய ஓரமாவே நடக்கிறார். நேர அழகா போறார். நடந்து 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 ராமானுஜர் நடக்கும் பொழுது நடையில ஒரு துள்ளல் தெரிகிறது, ஒரு குதூகலம். எல்லா திவ்ய தேசமும் ஏற்றம் தான். ஆனா சில திவ்ய தேசங்களுக்கு இன்னும் ஒரு படி ஏற்றம் ஜாஸ்தி. ஏன்னா அங்க பிரத்யக்ஷமா ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணிருப்பார், மகாத்மாக்கள் வாழ்ந்திருப்பார், அதனால ஏற்றம் ஜாஸ்தி. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் ஆண்டாள், அதனாலேயே ஒரு ஏற்றம் நிச்சயமா தனியா உண்டு. உறையூர் திருப்பானாழ்வார் அவதார ஸ்தலம், அதனாலேயே ஏற்றம் உண்டு. திருக்கோஷ்டியூர் நம்பி இருந்ததனாலேயே திருக்கோஷ்டியூருக்கு ஏற்றம். காஞ்சி வரதராஜன் கோவில் திருக்கட்சி நம்பிகளை காரணம் கொண்டே வரதனுக்கு ஒரு ஏற்றம். காஞ்சிபுரத்துல அவ்வளவு திவ்ய தேசங்கள் இருக்கு. உலகளந்த பெருமாள், பாண்டவர் தூதன், அத்தபயகரத்தான், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், தீப பிரகாசர். இதை ரொம்ப ஜூனியர் யாருன்னா வரதன், கடைசியா வந்த சுவாமி தான் வரதன். ஆனா வரதனுக்கு ஏற்றம் ஜாஸ்தி. ஏன்னு கேட்டா திருக்கட்சி நம்பிகள் காரணம் கொண்டு. அப்ப பக்தர்கள் பாகவதர்களை கொண்டு இன்னைக்கும் பார்க்கலாம். குருவாயூர், பண்டரிபுரம், பூரி ஜெகநாதம், உடுப்பி, ஸ்ரீநாத்ஜி எல்லாம் திவ்ய தேசம் இல்லை. ஆனாலும் பக்தர்களை கொண்டு ஏற்றம். அவ்வளவு தூரம் போக வேண்டாம். நம்ம மன்னார்குடி, ஸ்ரீபெரும்புதூர், மேல்கோட்டை இதெல்லாம் திவ்ய தேசம் இல்லை. ஸ்ரீமுஷ்ணமே திவ்ய தேசம் கிடையாது, ஸ்வயம் வியக்த ஸ்தலம். ஆழ்வார் அக்கம் பக்கத்தில் இருக்க திவ்ய தேசங்கள்லாம் பாடி இருக்கார். ஆனா ஸ்ரீமுஷ்ணம் திவ்ய தேசத்து பாடல, திவ்ய தேசம் பாடல. ஆனாலும் பக்தர்கள் காரணம் கொண்டு ஸ்ரீமுஷ்ணம், மன்னார்குடி, வடுவூர் ராமன் ஆழ்வார் எப்படி பாடலன்னு தான் நினைச்சு பார்ப்பேன். அத்தனை ஒரு அழகு, அச்சோ ஒரு அழகியவான்னு புலம்பர ஆழ்வார்லாம். ஆனா வடுவூர் ராமனும் மன்னார்குடி ராஜகோபாலனையும் ஏன் பாடலேன்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். அவ்வளவு அழகு. அப்படி நிறைய இடங்கள். ஆனா ஆழ்வார்கள் கொண்டாடலைனாலும் பாகவதர்களை கொண்டு பக்தாளை கொண்டு ஒரு ஏற்றம். அழகா ராமானுஜர் அப்படி நடந்து நடந்து போறார். போகும்போது அதே தியானம். தாமிரபரணி நதியத்திர பாகவதம் சொல்றது. பாகவதம் அழகா கலியுகத் நிறைய பாகவதர்கள் வரப்போறா. அந்த உத்தமமான நதி தீரங்கள்ல மகாத்மாக்கள் அவதாரம் பண்ண போறான்னு சொல்லும் பொழுது ஆரம்பிக்கிறதே முதல்ல தாமிரபரணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி. அதுக்கப்புறமா தான் காவேரிச்ச மகாநதி இப்படி எல்லாம் வருது. முதல்ல எதிரானா தாமிரபரணி. நிஜமாவே இன்னைக்கும் 108 திவ்ய தேசங்களுக்கும் ஆதாரமா அப்படின்னா தாமிரபரணி. ஏன் அப்படின்னா நம் ஆழ்வார், சடகோபன், திருக்குருகூர் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் அந்தந்த மகாத்மியத்தை கொண்டு பெயர். ஆழ்வார் திருநகரி மட்டும் திருக்குருகூர்னா பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஆழ்வார் திருநகரினா அத்தனை பேருக்கும் தெரியும். திவ்ய தேசத்தினுடைய பெயரே ஆழ்வாரை கொண்டு மாறிடுத்துன்னா அத்தனை ஏற்றம். அதுவும் கலியுகம் பார்த்த முதல் ஆழ்வார் நம் ஆழ்வார் தான். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார், மதுர கவி ஆழ்வார், இவ 5 பேருமே துவாபர யுக கடைசியில அந்த யுக சந்தியிலேயே அவதாரம் பண்ணிடுறார். கலி பிறந்த 43வது நாள் வந்த முதல் ஆழ்வார் நம்மாழ்வார் சடகோபன் தான், பகுலாபரணர். அழகா அந்த தாமிரபரணி நதி தீரத்துக்கு அப்படி நடந்து போற சுவாமி ராமானுஜர். திருப்புல்லான இப்படி நடந்து போற. ஆனந்தமா பகவத் தியானம் பண்ணிண்டு பக்தாளுக்கெல்லாம் பகவத் விஷயங்களை சொல்லிண்டு, எங்கேயாவது கலப்பா இருந்தா ஏதான அந்த தோப்புல எல்லாம் அப்படி உட்காந்துண்டு
உடனே சிஷ்யர்கள்லாம் விஸ்ராந்தியா இருக்கு ராமானுஜர் திருவடி எல்லாம் பிடிச்சு விட்டுண்டு அந்த சமயத்தில் ராமானுஜர் ஏதானும் பகவத் விஷயங்களை சொல்லிண்டு பாசுரங்களை சொல்லிண்டு பகவத் அனுபவங்கள்ல தலைக்க வைக்கிறார். நிஜமாவே நல்லா பிரார்த்திச்சுக்கோங்க, ராமானுஜரோட ஒரு திவ்ய தேச யாத்திரை போகணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க. ராமானுஜர் கிருபை பண்ணிட்டோம். ராமானுஜர் அவ்வளவு அழகா வைபவங்கள் எல்லாம் சொல்லுவார். ஆழ்வார் பாசுரங்கள்லாம் ராமானுஜர் அந்த கம்பீரியமா சொல்லும் பொழுது இன்னைக்கு முழுக்க கேட்டுட்டு கிடக்கலாம். அத்தனை விசேஷம். அழகா நடந்து 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 ஜோரா தாமிரபரணி நதி தீரத்துக்கு வந்தார்கள். தாமிரபரணி நதி தீரத்துக்கு வந்தாலே நவ திருப்பதி ஜோரா புளிங்குடி கடந்து வரகுணமங்கை இருந்து ஜோர வைகுந்தத்துள் நின்று அப்படின்றார் நம்மாழ்வார். நவதிருப்பதிக்கு ஏற்றமே சுவாமி நம்மாழ்வாரால தானே. வைகாசி விசாகம் வந்துடுத்துனா 9 கண்ட சேவைன்னு எல்லாரும் ஓடி வந்துருவார் நம்மாழ்வாரை பார்க்கணும் அப்படின்னு. என்னடான்னா ஆழ்வாரை பார்க்க 9 திவ்ய தேச பெருமாளும் வரிசையில நிப்பா இல்லையா? எல்லாரும் பகவான பார்க்க வரிசையில நின்னோம்னா ஆழ்வார் நகரில ஆழ்வாரை பார்க்கறதுக்கு நவதிருப்பதி பெருமாள்கள் வரிசையில நிப்பா. அழகா அந்த ஆழ்வார் நகரி எல்லைக்கு வந்தார் ராமானுஜர். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், மயிர்கால்கள் குத்திண்டு நிக்கிறது. சாஷ்டாங்கமா அப்படி சேவிச்சார் ஊர் எல்லையில. ஏன்னா பேர்பட்ட ஒரு இடமாச்சு. எழுந்து நின்னார். அப்படி தாமிரபரணி நதியை ஓடுறத பார்த்தார். ஆழ்வார் திருநகரிய பார்த்தார். இதுவோ திருநகரி அப்படின்னார். சிஷ்யெல்லாம் அப்படி ஆச்சரியமா ராமானுஜர் அப்படியே தன்னை மறந்த ஒரு ஸ்திதியில இருக்கார். இதுவோ திருநகரி, ஈதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை அப்படின்னார். சிஷ்யாலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கா. கூரத்தாவனுக்கு அப்படி மேனிசில் இருக்கிற அவர் ராமானுஜர் சொல்லும் பொழுது இதுவோ திருநகரி, ஈதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை அப்படின்னு ராமானுஜர் சொல்லும் பொழுது ஸ்வயம் பரமபதமாகவே ஆழ்வார் திருநகரி காட்சி கொடுத்தது. ராமானுஜர் ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அது அதுவாயிடும் இல்லையா? இதுவோ திருநகரி, சில இடங்களில் ஈதோ பொருணல் அப்படின்னு உண்டு. இதுவோ திருநகரி, ஈதோ பொருணல், இதுவோ பரமபதத்து எல்லை. வைகுந்தத்துக்கு எல்லை எங்கடா ஆரம்பிக்கிறதுன்னா ஆழ்வார் திருநகரியா. இத்தனை திவ்ய தேசம் கடந்து வந்திருக்கா ராமானுஜர். நான் ஆழ்வார் திருநகரியை பார்த்த உடனே இதுவோ பரமபதத்து எல்லை அப்படின்னு கடகட கடகடன்னு கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிகிறது ராமானுஜருக்கு. கூப்பின கையாவே இருக்கு. இந்த பறவைகள்லாம் அப்படி அங்கங்க பறக்கிறது, மாடுகள்லாம் அப்படி ஓடின்னு இருக்கு, நிறைய ஜந்துக்கள் அங்கங்க ஓடுறது, மனுஷா அப்படி இப்படி போயிட்டு இருக்கா. ராமானுஜர் அத்தனையும் அப்படியே பாக்குறார். பறவையை பார்த்தா கை கூப்புறார், மாடு போனா கை கூப்புறார். எப்படி குலசேகர ஆழ்வார் திருமலை பக்கத்துல இருந்து எது வந்தாலும் சேவிக்கிறாரோன்னு, குருகாய் பிறப்பேனே மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனேன். அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் ஆழ்வார்ல இருக்க மரங்கள்லாம் பார்த்து கை கூப்புறார். யாரோ ரிஷிகள், யாரோ சந்த் மகாத்மாக்கள், யாரோ பெரிய யோகிகள். ஏன்னா அவ்வளவு அழகா ஆழ்வார்த்தனையோட சம்பந்தம் இருக்கே, பகவத் சம்பந்தம் கிடைச்சிடும். ஏன்னா பகவானுக்கு நமக்கு சத்தியமா சம்பந்தம் உண்டு. கம்சனுக்கும் பகவானுக்கு சம்பந்தம் வருது இல்லையா? சிசுபாலன் வெறுத்து வெறுத்து திட்டான், ஆனாலும் சுவாமிக்கும் அவனுக்கும் உள்ளதான சம்பந்தம் மாறல, குறையல. பகவான் விட்டு கொடுக்க மாட்டான். அது பெரிய விஷயமே இல்லை. ஆனா நமக்கு புரியறது இல்லை இல்லையா? ஆனா பாகவத சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம், ஆழ்வார்கள் சம்பந்தம், சாதுக்கள் சங்கம், சத் சங்கம், கோட்டி ஜென்ம சுகிருத்தம் இருந்தாதான் லபிக்கும். பைசா கொடுத்து வாங்கிட முடியாது. படிப்பினால வந்துடாது, குலத்தினாலே வந்துடாது. எம்பெருமான் கிருப, திவ்ய தேச வாழ்க்கையே பெரிய பாக்கியம். ஒரு நாள் இருந்துட்டாலே அகோபாக்கியம். அதுலயும் அங்கேயே பிறந்து, அங்கேயே வளர்ந்து, அங்கேயே வாழ்ந்து, அங்கேயே உசுறு போகிறதுனா எவ்வளவு பெரிய பாக்கியம் வேணும். எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் திவ்யதேச சம்பந்தம் உடையவாளா இருப்பானா அந்த ஊர்ல இருக்க மாட்டான். எங்கேயோ வயிற்று பழுப்புக்கா எங்கேயோ போய் உட்காந்து ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடின்னு இருக்கும். ஆனா இத்தனை பேர் அங்க இருக்கவாள்லாம் அங்கேயே இருக்கா அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். யார்கிட்ட அட்ரஸ் கேட்டா ஆழ்வார் திருநகரின்னு சொல்ல, அப்படியே ஆழ்வார் ஸ்மரணம் வந்துடும். எங்கேயாவது அட்ரஸ் எழுதினாலும் ஆழ்வார் திருநகரின்னு எழுதணும். இங்க யாராவது போன் பண்ணா ஆழ்வார் திருநகரி பேசுறேன்னு சொல்லணும். அப்ப ஆழ்வார் திருநகரி, ஏன்னா நம்ம எந்த இடத்துல ஜீவிக்கிறோமோ அந்த இடத்தினுடைய விஷயத்த பேசியே ஆகணும். அப்படி ஒரு தலையெழுத்து உண்டு. அப்ப நாமே மறந்தாலும் ஆழ்வார் நம்மள மறக்க மாட்டேன். இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம்னா நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவா மற்றவா எல்லாருக்குமே நம்மள தெரியும். நம்ம அந்த ஊர்ல பல வருஷமா இருக்கோம், தெருவில் பல வருஷமா இருக்கா, 50 வருஷமா இருக்கா, 60 வருஷமா இருக்கான்னு
மனுஷாலாம் சொல்லுவா. வாழ்வார்த்தங்களே இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயாவது கூட்டத்தை போய் நின்னா கூட நம்முடைய ஆள் 50 வருஷமா அங்க இருக்கா அப்படின்னு ஆழ்வாரே குளிர கடாட்சிப்பார். ஏன்னா அந்த ஊர்ல ஜீவிக்கக்கூடிய ஜனங்களை கொண்டுதானே அங்க உற்சவம் எல்லாமே. மற்றவாள்லாம் அப்பப்ப வருவா போவா, ஒரு நாள் இருப்பா 2 நாள் இருப்பா, உற்சவம் முடிஞ்சு அவ வேலையை பார்த்துன்னு போயிடுவா. ஆழ்வாருக்கெல்லாம் ஏற்றம் எதனாலேன்னா அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்னால தானே. அத்தனை ஒரு விசேஷம். அதனால ராமானுஜர் பார்க்கிறார், இதுவோ திருநகரி, இதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை அப்படின்ற. சத்தியமா பரமபதத்து எல்லை தான். ஏன்னா வாய்க்கும் திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய், அந்த நாயோடு இந்த பேய்க்கும் அளித்தார் பழுதோ. அவ்வளவு அழகா கருவூர் சித்தர்னு ஒருத்தர் தாமிரபரணியுடைய அந்த கரையில இருக்கார். அவர் ஒரு நாய் வளர்த்துன்னு இருக்கார். ஒவ்வொரு நாளும் இந்த நாய்க்கு ஒரே ஒரு பழக்கம் தான், எங்கேயும் சாப்பிடாது. தாமிரபரணியில நீஞ்சி ஆழ்வார் சங்கரி போய் அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் சாப்பிட்டு எச்சலையை போடுவாள் இல்லையா வெள்ள, அந்த எச்சலையில ஒட்டின்னு இருக்கிற அன்னத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு திருப்பியும் தாமிரபரணி நீச்சல் அடிச்சு ஒரு பக்கத்துல வந்து உட்காந்துக்கும். அவ்வளவுதான். வாய்க்கும் திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய். ஒரு சந்தர்ப்பத்துல நாய் அழகா ஆழ்வார் தங்கடி போயிடுத்து நன்னா ரோட்ல போட்டு இலையில இருந்த அன்னத்தெல்லாம் சாப்பிட்டது. திருப்தியான பிறகு தாமிரபரணில நீச்சல் அடிச்சு வர்றது. ரொம்ப நேரம் ஆயிடுத்தேன்னு கருவூர் சித்தர் கரையில வந்து பாக்குறார், இன்னும் வரலையே அப்படின்னு. அப்ப அழகா நாய் நீச்சல் அடிக்கிறது. தாமிரபரணில திடீர்னு வெள்ளப்பெருக்கு வந்துடுச்சு. அதால முடியல, ரொம்ப களைச்சு போயிடுச்சு. நிறைய ஜலம் குடிச்சு கொடுத்து தாமிரபரணி நடுவுல வரும் பொழுது அவ்வளவுதான், அதுக்கு உசுறு போயிடுச்சு. நிறைய ஜலம் குடிச்சது. உசுறு போகிற சமயத்துல அதனுடைய மண்டை வெடிச்சு அதுல ஒரு ஜீவன் கிளம்பி நேர வைகுந்தத்துக்கு போச்சு. கண்ணெதிர்க்க பாக்குறார். கருவூர் சித்தர் ஓன்னு அழுத. இவ்வளவு நாள் உட்காந்து யோகம் பண்ணிட்டு இருக்கேன், தவம் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சா நானும் போய் ஆழ்வாரத்துல எச்சிலை சாப்பிட்டிருப்பேனே. இப்படி தண்டத்துக்கு உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணி மூச்சை அடக்கி வாய்க்கும் திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய். அதான் ரொம்ப அழகா சொல்ற. நாய்க்கு பரமபதம் அளித்தீரே, அந்த நாயோடு இந்த பேய்க்கும் அளித்தார் பழுதோ. அந்த நாய்க்கும் எனக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. நான் பேய், அந்த நாய்க்கு இருக்கிற ஒண்ணு கூட எனக்கு இல்ல. அந்த நாயோட எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அது காரணம் கொண்டு எனக்கு ஒரு மோட்சம் தரப்படாதா? வாய்க்கும் திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய், அந்த நாயோடு இந்த பேய்க்கும் அளித்தார் பழுதோ. பெருமாள் மகுடம் சாய்க்கும்படி கவி சொல்லு ஞான தமிழ் கடலேன்னு கருவூர் சித்தர் புலம்புற. பெருமாளை பத்தி பாட்டு இல்ல, ஆழ்வார பத்தி. அந்த நாய்க்கு எங்கேந்திரா இப்படி ஒரு மோட்சம் கிடைச்சதுன்னா ஆழ்வார் திருநெல்ல ஆழ்வார பிடிச்சென்று வாழக்கூடிய சஜ்ஜனங்களுடைய எச்சிலையில அவ கூட இதுக்கு இந்தாடான்னு கையில கொடுக்கலையா. அவ சாப்பிட்டுட்டு போட்ட எச்சலையில ஒட்டின்றிருந்த அன்னத்தை சாப்பிட்டதுக்கு நாய்க்கு மோட்சம் கிடைச்சதே. அந்த நாயோடு இந்த பேய்க்கும் அளித்தார் பழுதோ. பெருமாள் மகுடம் சாய்க்கும்படி, பெருமாள் தலை சாய்க்கும்படி கவி சொல்லு ஞான தமிழ் கடலே. ஞான தமிழ் கடலா நம்மாழ்வார். நம்மாழ்வார் பாசனம் ஆமா ஆமா தலைய ஆற்றாளாம். வரதராஜனா இருக்கட்டும், சங்கராஜனா இருக்கட்டும், திருக்குறுங்குடி எம்பெருமானா இருக்கட்டும், ஆமா 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 இவர் நம் ஆழ்வார், இவர் நம் ஆழ்வார். மத்த எந்த ஆழ்வாரையும் பெருமாள் இப்படி கொண்டாடலையா, இவர் நம் ஆழ்வார் அப்படின்னு 108 திவ்யதேச பெருமாளும் கொண்டாடினார். அவயவீன்வா மற்றவாள்லாம் அவயவமா. அத்தனை ஆழ்வார்களும் அவயவங்கள். உடம்புல கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. இது இல்லாத இருக்கிறவாளும் வாழறா. உயிர் இல்லாம யாராவது வாழ முடியுமா? கிடையாது. அந்த மாதிரி நம்மாழ்வார் தான் உயிரா. நம்மாழ்வார் இல்லை அப்படின்னா திவ்ய தேசங்கள் மற்ற ஆழ்வார்கள் எல்லாமே உயிரில்லாத உடம்பு போல. அதனால நம்மாழ்வாரிடத்துல சரணாகதி பண்றார் கருவூர் சித்தர். இன்னைக்கும் ஆழ்வார்த்தனர்கள பார்த்தோம்னா கோவில்ல நம்மாழ்வாருடைய அழகா அந்த அவர் எந்த இடத்துல தவழ்ந்தார், எந்த இடத்துல விட்டாலும் அவ அப்பா அம்மா அந்த இடத்துல ஒரு அழகா ஒரு மேடை மாதிரி உண்டு. அது பக்கத்துல ஒரு சின்ன தூண் உண்டு. அந்த தூண்ல நாயை கட்டி பிடிச்சுண்டு கருவூர் சித்தருடைய மூர்த்தி உண்டு. அங்க அந்த பில்லர்லயே உண்டு தூண்ல. அதனாலதான் ராமானுஜர் கேட்கிறார், இதுவோ பரமபதத்து எல்லை. அப்ப அந்த இடத்துல எச்சரைய சாப்பிட்ட நாய்க்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்தாலே மோட்சம் உண்டு. ஏன் அப்படின்னா
பரமபதத்தை எல்லை எப்படி சொல்றாருன்னா 108 திவ்யதேச பெருமாளும் ரேஷன் கடையில கியூல நிக்கிற மாதிரி நின்னாலும் மற்ற எல்லா ஆழ்வார்களும் அவாவா போய் 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 பாசுரம் பாடினா இவர் இருந்த இடத்துக்கு 108 திவ்யதேச பெருமாள் நிக்கிறாளாம். சரி, ஏதோ அர்ச்சாவதார மூர்த்திகள் போட்டி போட்டா பரவாயில்ல, வைகுந்த நாராயணன் திருப்பார்கடல் எல்லாரும் ஆச்சரியமாக போட்டி போடுறாள். வைகுந்த நாராயணன் கீழே வரணுமோ அப்படின்னா நம்மாழ்வாட்ட ஒரு பாசுரம் வாங்கிக்கலன்னா வைகுந்தத்துக்கு ஆள் வரமாட்டா. அதனாலதான் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்றார். நம்மாழ்வார் சொல்லியாச்சுனாதான் அந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றம்னு வரிசையில நிக்கிறாளாம். ஆதிநாதர் முதற்கொண்டு அத்தனை பேரும். சில பெரியவா சொல்றா வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருந்தாலாம் பெருமாள்லாம், தபஸ் பண்ணாலாம், தலைகீழ தொங்கிண்டு நம்மாழ்வாரத்தை ஒரு பாசுரம் வாங்கணும்னு. அதுல வேற நம்மாழ்வார் சில பாசுரம் பாடினார்னா அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துருவார். அப்படியே இருப்பார் 6 மாசம், ஒண்ணுமே தெரியாம, சாதாரணமா ஒண்ணும் தெரியாது. அதுவும் 10 அடியவர் களியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா அப்படியே மயங்கி போயிடுவார். அந்த சமயத்தெல்லாம் 6 மாசம் பெருமாள்லாம் வரிசையில் நிப்பாளாம். இந்த பத்ரியில எல்லாம் போனோம்னா, அப்படி திருமலை திருப்பதி போனோம்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் 15 மணி நேரம் கூட நிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மாழ்வார் மூர்ச்சை தெளிஞ்சு எழுந்து ஒரு பாசுரம் சொல்றதுக்காக 108 திவ்யதேச பெருமாளும் வரிசையில போட்டி போட்டு நின்றாலும். அப்பேற்பட்ட ஒரு இடமாச்சு. அதெல்லாம் நினைச்சு ராமானுஜர் சொல்றார், இதுவோ பரமபதத்து எல்லை அப்படின்னு. இதுவோ திருநகரி, இதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவேதான் ராமானுஜர், இதுதான் ராமானுஜர். எந்த திவ்ய தேசத்துக்கு இந்த வார்த்தையை ராமானுஜர் சொல்லவே இல்லை. இதுவேதான் வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர். ராமானுஜரோட தமிழ் அத்தனை அழகு, ஈஸியா புரிஞ்சுடலாம். திருமங்கை ஆழ்வார் மாதிரி ரொம்ப கடினமான தமிழ்லாம் கிடையாது. தங்கும் மனம் நீ எனக்குத்தான் பிரார்த்திச்சுக்கவே வேண்டாம், அவ்வளவு அழகா இங்கே வா பைங்கிளியே அப்படி அழகா சொல்லிடுவார். அந்த பாசுரம் சொல்லும் பொழுதே அழகா கொஞ்ச மாதிரியே தான் இருக்கும். வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருள், வேதம் சொன்ன மெய்ப்பொருள், அதனுடைய உட்பொருள் ரகசியத்தை உள்ளபடி சொன்ன சடகோபன் ஊர். வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர், இதுவே பரமபதத்து எல்லை. இதுவோ திருநகரி, இதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவேதான். நிஜமாவே ஒவ்வொரு தடவை ஆழ்வார் திருநகரி போகும்போது எனக்கு அந்த எல்லையை பார்த்தா இந்த பாசுரம் தான் வரும். இதுவோ திருநகரி, இதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவேதான். வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர். சரியா பார்த்தோம்னா நவதிருப்பதில முதல்ல போய் ஸ்ரீவைகுண்டம் தான் சேவிக்கணும். அவர் தான் கள்ளர் பிரான்ல ஆரம்பிச்சு அழகா அவர் நின்றவர். அடுத்து விஜயாசனர் வரகுணம் அங்கே அவரை சேவிச்சுட்டு, அழகா திருப்புளியங்குடி போய் பூமிபாலரை சேவிச்சுட்டு, ரெட்ட திருப்பதி எல்லாம் சேவிச்சுட்டு, மகர நெடுங்குழை காதரெல்லாம் சேவிச்சுட்டு, வைத்தமாநிதி எல்லாம் சேவிச்சுட்டு, கடைசியில மாயக்கூத்தன் திருக்குழந்தை மாயக்கூத்தன் எல்லாம் சேவிச்சுட்டு கடைசியில தான் ஆழ்வார் நதி. ஆனா ராமானுஜர் முதல்ல ஆழ்வார பார்க்க ஓடுற. இதுவோ திருநகரி, இதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவேதான் வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர். ராமானுஜர் மேனி சிலிர்க்க சொல்லிட்டு திரும்பிய சாஷ்டாங்கமா சேவிக்கிறார். எழுந்தார், திரும்பிய சேவிச்சார், திரும்பி ஊரை பார்த்தார். இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவேதான், திரும்ப சேவிச்சார். திரும்பி நின்றார், சடகோபன் ஊர், திரும்பியும் சேவிச்சார். பகுலாபரனுடைய ராஜ்யம் திரும்ப சேவிச்சார். நம்மாழ்வார் திவ்யதேசம் திரும்பவும் சேவிச்சார். சரியா, அந்த ஊர் திவ்யதேச பத்தி பேசுறோம் அப்படின்னா ஆதிநாதரை பத்தி சொல்லணும். ஆனா ராமானுஜர் திரும்ப திரும்ப ஆழ்வார் 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 ஆழ்வார். ஆழ்வார் இல்லைன்னா ஆதிநாதர் யாருக்கு தெரிய போறது சொல்லுங்க. ஆதிநாதர் வசதி தான், இல்லைன்னு கிடையாது. ஆனாலும் நம்மாழ்வார் காரணம் கொண்டுதானே ஆதிநாதருக்கு ஏற்றம், அவ்வளவு விசேஷம். அதனால ஆழ்வார் எல்லையில ராமானுஜர் சேவிக்கிறார். நீங்களும் மானசீகமா சேவிச்சிருங்க ராமானுஜரோட. அவர் சொன்னது அப்படியே நினைச்சுண்டு, இதுவோ திருநகரி, இதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவேதான் வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர். அழகா ராமானுஜர் எழுந்தார் சேவிச்சார், எழுந்தார் சேவிச்சார், எழுந்தார் சேவிச்சார், சிஷ்யாலும் சேவிச்சார். ராமானுஜர் அப்படி எல்லையிலேயே நிக்கிறார். சிஷ்யாளுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்துடுத்து. திருமலை மாதிரி இதுக்குள்ள நான் நுழையலாமா கூடாதான்னு கேட்டுட்டாருன்னா உடனே கூறத்தாழ்வான் முதலியாண்டெல்லாம் சுவாமி
உள்ள போய் சேவிக்கலாமே, திருப்பலி ஆழ்லாம் செய்யுங்க. ஆமா ஆமா அப்படின்னு கரெக்டாக நுழைஞ்சுட்டார். அப்படி ராமானுஜர் ஆழ்வார் ஊரை நாம் மிதிக்கலாமோன்னு சொல்லிட்டாருன்னா நவதிருப்பதிக்கு ஆள் வந்திருக்கவே மாட்டார். அழகா ராமானுஜன் நுழைஞ்சார். தாமிரபரணியை பார்த்தார், கைகூப்பினார், ஜலத்தெல்லாம் அடுத்த தலையில புரோக்ஷணம் பண்ணிட்டார், தாமிரபரணியில தீர்த்தம் ஆடினார். அதான் ஆச்சரியம். எந்த தாமிரபரணி பவிஷ்யதாச்சாரியனை கொடுத்தாலோ அதே தீர்த்தத்துல பவிஷ்யதாச்சாரியனாக ராமானுஜரே தீர்த்தம் ஆடினார். தாமிரபரணி எப்பேற்பட்ட பாக்யவதின்னு பாத்தீங்கன்னா தாமிரபரணி நதி எത്ര ராமானுஜன் ரொம்ப பழக்கப்பட்ட நதி போல இருந்துதான், புதுசா இல்லையா. ஏன்னா இவர் வரத்துக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுத்தோன்னு அவருடைய பவிஷ்யதாச்சாரியின் விக்கிரகம். தாமிரபரணி மாதா அப்படியே பாக்குறாளா, நம்ம கிட்ட கிடைச்ச விக்கிரகம் அவரை மாதிரியே இருக்காரு. ஆழ்வார் சொன்னாரு, பொல்லிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒழிதர கண்டோம். அப்படி ராமானுஜர் அப்படி தாமிரபரணியில இறங்கி அப்படி தீர்த்தமாடுறார். மேல அழகா கருடன் வட்டம் அடிக்கிறார். ஜோரா நல்லா இளந்தென்ற காற்று வீசுற ஒரே சுபசுகுணமா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு. ஆழ்வார் தங்கரிய நிஜமாவே இது பரமபதத்தி அல்ல, இதுவே தான் சொன்னாரோ அப்படியே பரமபதமாகவே அர்ச்சிராதி மார்க்கம் மாலவே அப்படி போய் 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 தாமிரபரணியில் அப்படி இறங்கி நடந்து போற பாதை பார்த்தா அர்ச்சிராதி மார்க்கம் மாதிரியே வளைஞ்சு 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 அப்படி போகுமா. அந்த மாதிரி ஜோரா ராமானுஜர் நன்னா தீர்த்தமாடினார் தாமிரபரணியில். ஜீவநதி, வற்றாத ஜீவநதி தாமிரபரணி. நன்னா தீர்த்தமாடினார் ராமானுஜர். தீர்த்தமாடினார், அழகா ஜோரா மேல வந்தார். பன்னிரு திருமண் காப்பெல்லாம் இட்டுண்டார். அழகா அனுஷ்டானம் எல்லாம் பண்ணார். நேர திரும்பியும் ஆழ்வார் தனரி உள்ள நுழையிறார். அப்படியே மேனி சிலிர்த்து அப்படியே பார்க்கிறார். ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சு ரசிச்சு பார்க்கிறார். ஆழ்வார் ஊர் எப்படி இருக்கு, ஆட வீதி எப்படி இருக்கு அப்படின்னு அழகா நடந்து நடந்து நேர கோவில் வாசலுக்கு வந்தார். ஆதிநாதன் ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர், கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. நம்மாழ்வார் சொல்றார், பல ஜென்மா ஓடியாச்சே, பல தெய்வங்களை பிடிச்சு ஏறி இறங்கி சுத்தியாச்சே, சுத்தி சுத்தி இன்னும் களைச்சு போகலையோ, ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர். அவ்வளோ படி ஏறியாச்சு. கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள், வானவர்கள்லாம் வரிசையில நின்று ஏற்றும்படியான திருக்குருகூர். குருகு அப்படின்னா நாரை அப்படின்னு உண்டு, குருகுன்னா சங்கு பூச்சின்னு உண்டு. அழகா சங்கு பூச்சி எல்லாம் கூட வந்து தொழுத ஒரு பெருமாள் ஆதிநாதன், ஜோர் ஆதிநாதன். அதனால கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. ஆதிமூர்த்திக்கு அடிமை புக வேண்டாமா, அதானே பிரயோஜனம் அப்படின்ற. அழகா கோவில் வாசல்ல வந்தா ராமானுஜர் நன்னா சேவிச்சார். சன்னியாசியாச்சே மரியாதை எல்லாம் பண்ணார்கள். அப்படி உள்ள வரார் கைகூப்பிண்டு, அப்படியே நடந்து வரார். அழகா துரஸ்தம்பம் எல்லாம் பார்த்தார், பலிபீடம் பார்த்தார், நன்னா சேவிச்சார். இதெல்லாம் கோவில்ல போனா பண்ண வேண்டிய முறை. சுவாமி ராமானுஜர் பண்ணனாலே கூட வந்தவா சம்சாரிகள் சன்னியாசிகள் புதுசா வந்தவா எல்லாரும் அழகா சேவிக்கிறார். ராமானுஜர் அழகா அப்படியே போறார். ஜம்முன்னு அப்படி முதல்ல பிரதட்சணமா வரார். நேரா ஆதிநாதரை சேவிக்கல, அழகா ஞானப்பிரானெல்லாம் சேவிச்சு குருகூர் நாயகி எல்லாம் சேவிச்சுட்டு அப்படி அழகா வலமா வந்தார். திருப்புலி ஆழ்வார பார்த்தார். அப்படியே கைகூப்பிண்டு நின்னுட்டார் திருப்புலி ஆழ்வார். ஸ்வயம் லக்ஷ்மணனே புளிய மரமா நிக்கிறார் திருப்புலி ஆழ்வார். திரேதாயுகத்து கடைசியிலேந்து நிக்கிற ஒரு மரம், நம்மாழ்வாருக்காகவே காத்துண்டிருந்த ஒரு மரம். அழகா திருப்புலி ஆழ்வார் பச்சை பச்சேன்னு இருக்கு, பூக்கும் காய்க்கும் பழுக்காது. திமேன் ஆதிதேசனுடைய தலை மாதிரி அங்கங்க அப்படி இப்படி கிளம்பி நிக்கிறது. அப்படி திருப்புலி ஆழ்வார பார்த்தார் ராமானுஜர், கைகூப்பினார். இந்த மரத்துக்கு தானே மதுரகவி ஆழ்வார் 108 திவ்ய தேச பெருமாளை பார்த்தா,
இந்த மரபொந்தில தானே ஆழ்வார் இப்படியே உட்கார்ந்துட்டார். அவன் சிறியன்னு சொன்னார். இந்த மரத்துக்கு நின்றுதானே மதுர கவி ஆழ்வார் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு பாசுரம் பாடினார். இந்த திருப்புலி ஆழ்வார்க்கு நின்றுதானே நாதமுனிகள் கண்ணினுன் சிறுத்தாம்ப 12000 தடவை ஜபிச்சு நம்மாழ்வார் பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்தார். எப்பேற்பட்ட திருப்புலி ஆழ்வார்! சுவாமி ஆள வந்தார், நாதமுனிகள், மணக்கால் நம்பிகள் உய்ய கொண்டார், பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், அத்தான பெரியவாளும், பெரிய திருமலை நம்பிகள், எல்லா பெரியவாளும் சேவிச்ச திருப்புலி ஆழ்வார். நம்மாழ்வாருடைய வளர்ப்பு அம்மான்னு சொல்லணும். பெத்த அம்மா உடைய நங்கை, பெத்த அப்பா காரியார். நம்மாழ்வாருக்கு மாறன்னு ஒரு திருநாமம். உலகிலுக்கு மாறுபட்டவன். அந்த புளிய மரத்தை கீழே ராமானுஜர் அப்படியே கைகூப்பிண்டு நின்றார். அப்படியே நம்மாழ்வார் அப்படியே தியானம் பண்ணார். அப்படியே ஆனந்த பாஷ்பம் மேனி சிலிர்க்க கைய கூப்பிண்டு ராமானுஜர் திருப்புலி ஆழ்வாரையே தரிசனம் பண்ணார். நீங்களும் அதே திருப்புலி ஆழ்வார் கீழே நம்மளும் நிற்போம். இன்னைக்கு அப்படியே நின்றுடுவோம். திருப்புலி ஆழ்வார் கீழே இருப்போம். ராத்திரி திருப்புலி ஆழ்வார் கீழே தூங்குவோம். நாளைக்கு எழுந்தோம்னா திருப்புலி ஆழ்வார் கீழே எழுந்துப்போம். இல்லாட்டி திருப்புலி ஆழ்வாரோடையே ஐக்கியமாயிடுவோம். மீதி ராமானுஜ வைபவம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.